உள்ள விடாதீங்க. உள்ள விடுறதுக்கு எங்களுக்கு அனுமதி கிடையாது. எங்களை உள்ள போக விடுங்க, அவங்க வர சொல்லிருக்காங்க. அட நாங்க யாரையும் வர சொல்லலையே. இங்க பாருங்க, உள்ள போறதுக்கு அனுமதி கிடையாது. நீங்க யாரும் உள்ள போக முடியாது. மீடியாவை தடுத்து நிறுத்த முடியாது. நாங்க போவோம். நாங்க உள்ள கண்டிப்பா போய் ஆவோம். பார்க்க வந்திருக்கோம். அவர் இங்க ஒரு சாங் லான்ச் பண்ண போறாரு. இங்க யாரோ எந்த சாங் லான்ச் பண்ணல, சொன்னா கேளுங்க. தயவு செஞ்சு எங்களை உள்ள விடுங்க மேடம். உள்ள விடுங்க. Thank you so much. என்ன இவ்வளவு தூரம் வந்து டிராப் பண்ணீங்க. என் அம்மாவும் உங்களை மாதிரி தான் என்ன நினைச்சு கவலைப்படுவாங்க. Thank you. Take care. எல்லாரும் கலைஞ்சு போங்க, இல்லனா உங்க மேல ஆக்ஷன் எடுப்போம். என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்க? நாங்க நியூஸ் கவர் பண்றதுக்காக வந்திருக்கோம். இங்க பாருங்க, நியூஸ் எடுங்க, நாங்க வேணான்னு சொல்லல. தப்பான நியூஸ் கேள்விப்பட்டு நீங்க இங்க வந்திருக்கீங்க. அத நாங்க பாத்துக்கறோம், நீங்க முதல்ல தள்ளி போங்க. இங்க பாருங்க, உள்ள மேட்டர் சால்வ் ஆன உடனே உங்களுக்கு நியூஸ் கிடைச்சிரும். உள்ள என்ன நடக்குதுன்னு நாங்க தெரிஞ்சுக்கணும். Excuse me. சொல்லுங்க மேம், என்ன நடக்குது? ப்ளீஸ் என்ன உள்ள சொல்லுங்க. போக விடுங்களேன். எத்தனை தடவை சொல்றது உள்ள போறதுக்கு அனுமதி கிடையாது. போக கூடாதுன்னு சொல்ல முடியும். நான் போய் ஆகணும். மேட்டர் சால்வ் ஆகுற வரைக்கும் மீடியாக்காரங்க யாரும் உள்ள போக கூடாது. சொல்றத கேளுங்க. நான் மீடியா இல்லங்க. நான் மீடியா இல்ல. என் பொண்ணு உள்ள இருக்கா. அவ மேல தப்பா பழி போட்டு உள்ள வச்சிருக்கீங்க. நான் அவளை பார்க்கிறதுக்காக ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கேன். ப்ளீஸ் என்ன உள்ள போக விடுங்க ப்ளீஸ். யாரையும் உள்ள விட கூடாதுன்னு இன்ஸ்பெக்டர் ஆர்டர் போட்டிருக்காரு மேடம். என் பொண்ணு உள்ள இருக்கா. நான் அவளோட அம்மா. என்ன உள்ள போக கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? ஐயோ, நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. நீங்க தான் புரிஞ்சுக்கல. எங்க பாதுகாப்புக்காக தான் நீங்க இருக்கீங்க. ஆனா எங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க. நாங்களும் கஷ்டத்துல தான் இருக்கோம். உள்ள எவ்வளவு பிரச்சனை நடக்குது உங்களுக்கு தெரியுமா? உள்ள என்ன பிரச்சனை? என் பொண்ணு உள்ள இருக்காங்க. அவ பேரு பிராச்சி. பிராச்சி எப்படி இருக்கா? அந்த விஷயமா தான் உள்ள பேசிட்டு இருக்காங்க. அது பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. இஷ்யூ ஆயிடுச்சா? என்ன சொல்றீங்க? என்னாச்சு பிராச்சிக்கு? பிராச்சி நல்லா இருக்காளா? எதுவும் ஆகல. எதுவும் ஆகலனா அப்ப என்ன உள்ள போக விடுங்க. இவ்வளவு மீடியாக்காரங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. உள்ள அப்படி என்னதான் நடக்குது? ஏன் யாருக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? என்ன உள்ள போக விடுங்க. அதான் சொல்லிட்டு இருக்கேன்ல, உள்ள போக கூடாது. ஏன்னா போக கூடாது? நீங்க இப்ப பண்றது சட்டத்துக்கு விரோதமான செயல். உங்க எல்லார் மேலயும் நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். போதும் மேடம், சட்டத்தை பத்தி எங்களுக்கு சொல்லி கொடுக்காதீங்க. இதுக்கு மேல ஏதோ பேசுனீங்கன்னா உங்களையும் தூக்கி உள்ள வச்சிடுவோம். அவ்வளவு பெரிய ராக் ஸ்டாராலே ஒண்ணும் பண்ண முடியல. எந்த ராக் ஸ்டார்? அவர் ஒன்றும் ராக் ஸ்டார்லாம் இல்ல. அவர் ஒரு பெரிய பிசினஸ் மேன், அவ்வளவுதான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவருக்கு அவார்டு கூட கிடைச்சது. அவருடைய செக்யூரிட்டிக்காக நாங்க எல்லாரும் போயிருந்தோம். எங்களை உள்ள விடுங்க, நாங்க பாத்துக்கிறோம். சொன்னா கேளுங்க. எங்களை உள்ள விடுங்கன்னு சொல்றோம்ல. என்ன உள்ள போக நீங்க விடலனா நான் விமன் கமிஷனுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணுவேன். ஹியூமன் ரைட்ஸ் அசோசியேஷனுக்கு ஃபோன் பண்ணுவேன். அவங்க எல்லாம் இங்க வந்தாங்கன்னா அவங்கள உங்களால தடுக்கவே முடியாது. அப்புறம் உங்க மேல தான் சட்டம் பாயும். இப்படி எல்லாம் நடக்க கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு என் பொண்ணை என்ன பார்க்க விடுங்க. ஹாய் गाइस, நான் தான் அபி. லைவ் ஃப்ரம் வசந்த் குஞ்ச் போலீஸ் ஸ்டேஷன். நான் உங்க எல்லார்கிட்டயும் ஒன்னு சொல்லிடுறேன். அதாவது நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஜஸ்ட் வெயிட். இதுதான் வசந்த் குஞ்ச் போலீஸ் ஸ்டேஷன். இது பப்ளிக்காக உருவாக்கப்பட்டது. ஆனா இது இப்ப பப்ளிக்காக இல்ல, போலீஸ்க்காக தான். இங்க போலீஸ் போர்ஸ தன்னுடைய சுயநலத்துக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க நினைக்கிறத செய்யறாங்க. யார வேணாலும் உள்ள போடுறாங்க, யார வேணாலும் வெளியில விடுறாங்க. இவங்க மீடியாக்காரங்களை வெளியில நிக்க வச்சிருக்காங்க. உண்மை அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னா நான் உங்களுக்கு சொல்றேன். போலீஸ் உண்மையை மறைக்கிறாங்க. நான் ஒன்னும் போலீஸ் போர்ஸ்க்கு அகேன்ஸ்ட் கிடையாது. அவங்களுக்கான அகேன்ஸ்ட் வீடியோவும் கிடையாது. போலீஸ் போர்ஸ்க்கு நான் ரெஸ்பெக்ட் கொடுக்கறேன். ஏன்னா அவங்க எப்பவுமே கூட இருந்திருக்காங்க. ஆனா இங்க இருக்கிற போலீஸ் ஆபீசர்ஸ் தன்னுடைய போர்ஸை யூஸ் பண்றாரு. அவங்கள ஒருத்தர் தான் மிஸ்டர் சஞ்சீவ் திரிபாட்டி. முதல்ல இந்த பொண்ணை இவங்க அரெஸ்ட் பண்ணாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பொண்ணு ரொம்ப இன்னசென்ட். நான் இன்ஸ்பெக்டர் சஞ்சீவ் திரிபாட்டி கிட்ட சொன்னேன், இந்த பொண்ணு இன்னசென்ட், இந்த பொண்ணை விட்டுடுங்கன்னு சொன்னேன். அதுக்கு அவர் முடியாதுன்ட்டாரு. இந்த கேஸை முடிச்சாச்சு, அதுக்கான ப்ரமோஷனும் கிடைக்க போதுன்னு இவர் சொல்லிட்டாரு. எனக்கு ஒரு விஷயம் புரியல. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாத போது எப்படி இவர் கேஸை சால்வ் பண்ண முடியும்? இவங்க தன்னுடைய இஷ்டப்படி சிஸ்டத்தையே மாத்திக்கிறாங்க. சஞ்சீவ் திரிபாட்டியை நம்ம சேஃப்டிக்காக வச்சிருக்காங்க. ஆனா இவரு அவருடைய சுயநலத்துக்காக, அவருடைய ஃபியூச்சருக்காக அடுத்தவங்க மேல பழி சுமத்துறாரு. இங்க பாருமா, நீ திருடுனியா இல்லையா? இல்ல. அப்புறம் எதுக்கு ஒத்துக்கிட்டு பேப்பர்ல சைன் பண்ண? ஏன்னா நீங்க என்ன ஃபோர்ஸ் பண்ணீங்க. என் தங்கச்சியை உள்ள போட்டுருவீங்கன்னு மிரட்டுனீங்க. இப்போ உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சு போகும். மீடியாவை உள்ள வர சொல்லுங்க. சார், இந்த பக்கமா வாங்க. நான் என்னுடைய போன்ல லைவ் போடுறேன், நீங்களும் உங்க போன்ல லைவ் போடுங்க. அப்புறம் இவதான் அந்த பொண்ணு. இவள கட்டாயப்படுத்தி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. உங்களை இவங்க எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்கன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? நானே சொல்றேன். இவங்கள திருடின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அது என்னன்னா, இவங்க ஒரு நெக்லஸ் திருடிட்டாங்களாம். நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லிக்கிறேன். எந்த வீட்டுல அரெஸ்ட் பண்ணாங்களோ அது என்னோட வீடு. எந்த நெக்லஸ் காணாம போச்சு அது என்னோட நெக்லஸ். நான் இந்த சஞ்சீவ் திரிபாட்டி கிட்ட சொன்னேன், இந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ண வேண்டாம், ஏன்னா நான் எந்த கேஸுமே கொடுக்க விரும்பலன்னு சொன்னேன்.
ஆனா இவரு முடியாது, இந்த கேஸை சால்வ் பண்ணிட்டாரா. அதுக்கப்புறம் இது எல்லாமே அவருடைய ப்ரொமோஷனுக்காக செஞ்சிருக்காரா. இங்க பாருங்க சஞ்சீவ் திரிபாட்டி சார், லட்சக்கணக்கில் ஜனங்கள் லைவ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஹீரோ ஆகணுமா? அப்ப உண்மையை சொல்லு. இங்க பாருங்க, நீங்க இந்த மாதிரி எல்லாம் பிரஷர் கொடுத்தா நான் பிரஷர் கொடுத்தனா? நீங்க இந்த பொண்ணுங்க மேல பிரஷர் கொடுத்தீங்களே, அதை என்ன சொல்லுவீங்க? இங்க பாருங்க சஞ்சீவ் திரிபாட்டி சார் எதையும் சொல்ல மாட்டேங்கிறாரு. இப்ப நீங்களே சொல்லுங்க, இந்தியாவை கேட்கும் இந்த பொண்ணுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கும். நான் உங்க எல்லார்கிட்டயும் இத ஒன் செகண்ட். அட நிறைய போன் கால்ஸா வந்துகிட்டு இருக்கு. நான் உங்ககிட்ட 2 நிமிஷத்துல பேசுறேன். நீ அவளை பாத்துக்க. நீங்க இந்த போனை கொஞ்சம் பிடிங்க. வெரி குட். சொல்லுங்க. என்ன? தட் இஸ் வெரி வெரி குட் யா. உங்க சார் லைவ் பார்த்துக்கிட்டு இருக்காரா? இன்னும் கொஞ்ச நேரத்துல கமிஷனரே ஃபோன் பண்ணுவாரு. அட வந்துடுச்சு. உங்க கமிஷனர் தான் ஃபோன் பண்ணியிருக்காரு. ஓகே புரம், நான் போனை வச்சிடறேன். பாய். கொடுங்க. தேங்க்யூ சார். அந்த பொண்ணோட அம்மா வந்திருக்காங்க, உள்ள வரணும்னு சொல்றாங்க. ஆனா நான் அவங்கள தடுத்து நிறுத்தி வச்சிருக்கேன். அவங்கள தடுக்க முடியல. நிறைய கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் மிரட்டுறாங்க சார். அப்புறம் அவங்கள உள்ள விடலன்னா அவங்க உமன் என்ஜிஓவை கூப்பிடுவேன்னு சொல்றாங்க சார். மீடியாவை வெளியில கண்ட்ரோல் பண்ண முடியல சார். ஒருவேளை என்ஜிஓ வந்தா என்ன சார் பண்றது? எங்க அம்மாவை எதுக்காக வெளியில நிக்க வச்சிருக்கீங்க? என் அம்மாவை உள்ள விடுங்க ப்ளீஸ். இப்போ நீங்க என்ன செய்யணும்னு ஆசைப்படுறீங்க? ஒரு அம்மா அவங்க பொண்ணை பாக்குறதுக்கு கூட விட மாட்டியா? அதுக்கு நீ ப்ரமோஷன் வாங்க போறியா? இங்க நிக்கிற இந்த சார் இருக்காரு, இந்த பொண்ணோட அம்மாவை உள்ள விட மாட்டேங்கிறாரு. ஆனா நாம வெளியில போய் அவங்கள பார்க்கலாம் இல்லையா? லெட்ஸ் கோ गाइस. என்ன? உங்களால என்ன தடுக்க முடியாது? ஒரு பொண்ணு அழறது எப்படி என்னால பார்க்க முடியாதோ, ஒரு அம்மா அழுகிறதையும் என்னால பார்க்க முடியாது. கேட்டியா? அவர் அம்மாவை பார்க்க போறாரு. பிராச்சி, ஒரு அப்பா தன்னோட பொண்ணுக்காக போராடுற மாதிரி இந்த சார் உனக்காக போராடுறாரு. நாம ஏன் ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு ஒரு ரூல்ஸை உருவாக்க கூடாது? ரூல்ஸா? அட, யாருக்காவது நம்ம ராக்கி கட்டணும்னா அவங்க நம்மளுக்கு அண்ணாவாயிடுவாங்கல்ல. அதே மாதிரி இதுக்கும் ரூல்ஸ் இருந்தா அவர் நம்ம அப்பாவா ஆக்கிக்கலாம்ல. அப்படி ஒரு ரூல்ஸ் இருந்திருந்தா இவரை நான் எப்பவும் என் ஃபாதர் ஆக்கியிருப்பேன். சார் ரொம்ப நல்லவரா இருக்காரு. உண்மையான லைஃப் ஹீரோ. என்னமா டயலாக் பேசுறாரு. ஒரு மக அழறதை என்னால பார்க்க முடியாது, அதே மாதிரி நான் அம்மா அழறதையும் அனுமதிக்க மாட்டேன். வா, வாட் a man. What a father. சொன்னா கேளுங்க, போங்க. இவங்க என்ன உள்ள போக விட மாட்டாங்க. வேற ஏதாவது வழியை தான் நான் தேடி ஆகணும். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், பிராச்சியோட அம்மா எங்க? அதோ அவங்க அங்க இருக்காங்க. அவங்களா? ஓகே, தேங்க் யூ. சார் சார் ஒரு क्वेश्चन சார். ப்ளீஸ் சார், ஒரு இன்டர்வியூ சார். சார் சார் சொல்லுங்க சார். சார் ப்ளீஸ் சார். ஆனா சார் நீங்க இந்த இடத்துல சாங் ரிலீஸ் பண்றேன்னு சொன்னீங்கல்ல, இல்ல அப்படி என்ன சார் பிரச்சனை போயிட்டு இருக்கு? எதுக்காக சார் எங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க? சொல்லுங்க சார். ஃபாலோ. கம் ஆன், லெட்ஸ் டேக் சார். சார் திரும்பவும் இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஏன் இப்படியெல்லாம் யோசனை வருது? இல்ல, நான் என் பொண்ணை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கேன். அதுதான் இப்ப முக்கியம். அவளை எப்படியாவது நான் காப்பாத்தணும்.
2 ஃபோனையும் என்கேஜில் வச்சுடுவோம். அப்போ தான் எனக்கு யாரும் கால் பண்ண முடியாது. வாங்க உள்ள வாங்க. 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. வாங்க வாங்க சார், இவரை மீட் பண்ணுங்க. இவர்தான் இன்ஸ்பெக்டர் சஞ்சீவ் திரிபாட்டி. அப்புறம் அங்க கொஞ்சம் வழி விடுங்க. அவதான் பிராச்சி. ஹாய். அந்த பொண்ண இவர் பொய்யான கேஸ் போட்டு உள்ள வச்சிருக்காரு. நீங்களே இவர்கிட்ட பேசுங்க. கோ. இன்ஸ்பெக்டர் சஞ்சீவ் திரிபாட்டி, நீங்க ஒரு பொண்ணு மேல பொய்யான கேஸ் போட்டு கைது பண்ணிருக்கீங்க, உண்மையா? இல்ல அந்த வீட்ல திருட்டு நடந்துருச்சு. நாங்க அங்க போனப்போ திருட்டு போன நகை அந்த பொண்ணோட கையில தான் இருக்கு. ஆக்சுவலா ப்ராப்ளம் என்னன்னா அந்த பொண்ணு கையில இல்ல, கிடைச்சது. ஒருவேளை ஏதாவது பொருள் கிடைச்சதுன்னா அதை திருட்டுன்னு சொல்லுவீங்களா? சொல்லுங்க சார். அப்படி சொல்லக்கூடாது சார். எனக்கு நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்க. எந்த ஒரு திருட்டும் நடக்காதப்ப எப்படி சார் இந்த பொண்ணு மேல கேஸ் போடுவீங்க? எஃப்ஐஆர் போடாம எப்படி கன்ஃபெஷன் லெட்டர் வாங்குவீங்க? கேளுங்க அவர்கிட்ட, பதில் சொல்லுங்க. எஃப்ஐஆர் போடாம எப்படி சார் கன்ஃபெஷன் லெட்டர் எழுதி வாங்குனீங்க? அப்புறம் சார் அந்த பொண்ணை நீங்க கட்டாயப்படுத்தி கன்ஃபெஷன் லெட்டர்ல சைன் வாங்குனது உண்மைதானா? சொல்லுங்க சார். ஏன் இவ்வளவு அன்பா கேக்குறீங்க? சத்தம் போட்டு கேளுங்க. சொல்லுங்க சார். சத்தமா கேளுங்க. அமைதியா இருங்க. நான் எல்லாருக்கும் பதில் சொல்றேன். கொஞ்சம் அமைதியா இருங்க. சொல்லுங்க சார், உங்களை தான் கேக்குறோம். கேள்விக்கு பதில் சொல்லுங்க பதில் சார். சொல்றதுக்கு தான் முயற்சி பண்றேன். ஆனா நீங்க தான் விட மாட்டேன்றீங்களே. அங்க திருடு நடக்கலன்னு அபிசார் சொன்னாரு. அத நானும் ஒத்துக்கிறேன். ஆனா நாங்க சொல்றதையும் இவர் ஒத்துக்கணும். எஃப்ஐஆர் போடல தான். ஆனா கம்ப்ளைண்ட் எங்களுக்கு கிடைச்சது. அதுவும் போன்ல. யார் ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ அவங்கள இங்க சீக்கிரமாவே கூட்டிட்டு வாங்க. அவங்க கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கட்டும். இந்த பிரச்சனை தீர்ந்து போய்டும். அப்ப அது வரைக்கும் அந்த பொண்ணு இங்க தான் இருக்குன்னு சொல்றீங்களா? இல்ல அந்த பொண்ணுங்களை விட சொல்லி நான் எப்போ ஆர்டர் போட்டுட்டேன். ஆனா இந்த பொண்ணு இன்னும் லாக்அப்ல தானே இருக்கா? என்ன கங்கனா, ஏன் இன்னும் அந்த பொண்ணு லாக்அப்குள்ளேயே இருக்கா? ஓகே சார், இப்பவே ரிலீஸ் பண்றேன். சீக்கிரம். அது மட்டும் இல்லாம நான் இவரோட பெரிய ஃபேன். இப்போதான் நான் உங்க பாட்டை கேட்டேன். அதுதான் அந்த பாட்டு. இந்த ஊர் தான் என்னோட உயிர், எனக்கு இதுதான் எல்லாமே. சார் கொஞ்சம் அந்த பாட்டை பாடுங்களேன். உங்க சிரிப்பை பார்த்து சிரிப்பு இல்ல, கோபம் வருது. ஸ்டாப் ஸ்மைலிங். அட நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? அழக்கூடாது. யார் நீ? பிரேம்க்கு. அப்படியே அழற. இந்தா கண்ணை தொடச்சுக்கோ. ஒரு பொண்ணு இப்படியே அழுகிறது. நான் என்ன சொன்னேன்? குட். இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் யாராவது பயப்படுவாங்களா? அப்புறம் என்ன தவிர இந்த ஊர்ல வேற யாரையும் தெரியாதுன்னு சொல்லாத. என்னோட ஃபேமிலி இருக்கு, என்னோட ஃபேன்ஸ் இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் சஞ்சீவ் திரிபாட்டி சார் கூட இருக்காரு. என்ன சார்? சார், நான் உங்களுக்கு தெரியாம பேசினதுக்கு நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்கல்ல? உன் மேல எந்த தப்பும் இல்ல. ஒருவேளை நான் உன்னோட இடத்துல இருந்தா நான் கூட இப்படிதான் பண்ணிருப்பேன். அது இல்ல சார், நீங்க எங்களுக்கு உதவி செய்யதான் நினைச்சீங்க. ஆனா நான் தான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஓஹோ. முதல்ல இந்த தேங்க்யூ சாரி சொல்றதை நிறுத்து. ஓகே சார், உங்க வீட்ல என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் டீடைலா சொல்றீங்களா? நீங்க எதுக்காக உங்க வீட்டுக்கு போனீங்க? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி ஆச்சு? நான் என் பொண்ணை பாக்குறதுக்காக போறேன். உங்க பொண்ணு பார்க்கலாம். உங்க பொண்ணுக்காக தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அவளை விட்டுட்டீங்களா? ஆமா, அவளுக்காக தான் இவ்வளவு பெரிய மீடியாவே வந்திருக்கு. மீடியாவா? யார் கூப்பிட்டது? அவர்தான் உங்க பொண்ணை காப்பாத்தினாரு. அவர் இல்லைன்னா உங்க பொண்ணை வெளியே எடுத்திருக்க முடியாது. அவர் மீடியா கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. நீங்க இங்க வெயிட் பண்ணுங்க, நான் போய் அவங்க கிட்ட சொல்றேன். இந்த தெரியாத ஊர்ல யார் என் பொண்ணுக்காக உதவி செஞ்சுட்டு இருக்காங்க? கண்டிப்பா அந்த கடவுள் தான் அவரை என் பொண்ணை காப்பாத்துறதுக்காக அனுப்பியிருக்கணும். நாங்க கும்பிட்ட கடவுள் கையை விடல. பிராச்சி வேணுனதுக்காக கடவுள் தான் அவரை அனுப்பியிருக்காரு. சரி வாங்க, நான் உங்களை வீட்டுல விட்டுறேன். சார், போறதுக்கு முன்னாடி இதுல ஒரு சைன் பண்ணிடுங்க. ஜஸ்ட் ஃபார்மாலிட்டி. சார், என் அம்மா வந்துட்டாங்க. நான் அம்மா கூட போய்க்கிறேன். சார், நீங்க கிளம்புங்க, நாங்க போய்க்கிறோம். கடைசி கேள்வி, நீங்க திருடாதப்ப அந்த நெக்லஸ் உங்க பாக்கெட்ல எப்படி வந்துச்சு? அததான் நான் இப்ப கண்டுபிடிக்கணும். ஏன்னா சாரோட சைடுல இந்த கேஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு, அப்படிதானே? அந்த உண்மையை நான் கண்டுபிடிக்கிறேன். ரைட் சார், போலீஸ் அவங்க வேலையை செய்யும். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா எங்க கிட்ட சொல்லுங்க. வெரி குட். தேங்க்யூ சார். வெல்கம் ஃபார் யுவர் கோஆபரேஷன். சார், நீங்க உங்க பொண்ணோட பர்த்டே பார்ட்டியை விட்டுட்டு இந்த பொண்ணை காப்பாற்ற வந்திருக்கீங்க. இவங்களை முன்னாடியே தெரியுமா? நோ கமெண்ட்ஸ். பத்திரமா போயிட்டு வாங்க.
வாங்க இங்க கையெழுத்து போடுங்க. சார் ப்ளீஸ் சார் சார் டெல் மீ இன்னும் ஒரே சார். ஒரு क्वेश्चन சார். சார் சார் ப்ளீஸ் சார். இந்த மழை வரும்போதெல்லாம் அவளை பத்தின ஃபீலிங்ஸ் எனக்கே வருது. மழைனா பிரக்யாக்கு பிடிக்கும். ஷீ லவ்ஸ் ரெயின். என்னால் அதை மறக்க முடியாது. பிராச்சி, சஹானா, அம்மா ஒண்ணு இல்லடா. இல்லடா, அழக்கூடாது. ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. அழக்கூடாது. நீங்க 2 பேரும் நல்லா இருக்கீங்கல்ல? சார் தான் வெளியில எடுத்தாரு. அவர் ரொம்ப நல்லவர். எனக்கு சொன்னாங்க அவர் தான் உன்னை வெளியில எடுக்கிறதுக்காக வந்தாருன்னு. ஆமா சித்தி, நீங்க வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தீங்கன்னா அந்த சார் வர அவசியமே இல்ல. நீங்களே இன்ஸ்பெக்டர் ஒரு வழி பண்ணிருப்பீங்க. உன்னை ரொம்ப அழ வச்சுட்டாங்களடா. இன்ஸ்பெக்டர் எங்க? வேண்டாமா, இட்ஸ் ஓகே, விட்டுருங்க. என்ன இட்ஸ் ஓகே? நான் அவரை பார்க்கணும், அவர்கிட்ட பேசணும். வேற எதுவும் நான் பண்ணல. அவரோட அதிகாரத்தை அவர் தப்பா யூஸ் பண்ணிருக்க கூடாதுல. சானா அவர் எங்க? அதோ அவர்தான் அந்த இன்ஸ்பெக்டர். வாவ், அந்த ஆள் நல்ல அம்மா கிட்ட மாட்டினா. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். மக்களுக்கு சேவை பண்றதுதான் எங்களோட வேலையே. மக்களுக்கு சேவை செய்யறதா உங்க வேலையா? எப்படி சேவை செய்யறீங்க? இவர்கிட்ட போய் நீங்க என்ன இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கீங்க? இவரெல்லாம் ஒரு இன்ஸ்பெக்டர். இவர்கிட்ட போய் நீங்க இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கீங்க. இவரை பத்தின உண்மையெல்லாம் நான் சொல்றேன் உங்களுக்கு. ஆமா, நீங்க யாரு? நான் பிராச்சியோட அம்மா. பிராச்சியோட அம்மாவா? ஆமா, நீங்க என்கிட்ட தேங்க்யூ சொல்ல வந்தீங்களா? அட, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்ல. நாங்க எங்களோட கடமையை தான் செஞ்சோம். எதுக்கு சிரிக்கிறீங்க? வாய மூடுங்கன்னு சொல்றேன். நீங்க கொள்ள காட்டுறத பார்த்தா எனக்கு கோவம் வருது. நீங்க டியூட்டியை பண்ணீங்க. உங்க டியூட்டியை நீங்க ஒழுங்கா பண்ணிருந்தா என் பொண்ணு அழுதுருக்க மாட்டா. அவளை தேவையில்லாத பழிய சுமத்தி அவளை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அவளை கட்டாயப்படுத்தி கன்ஃபெஷன் வேற வாங்குறீங்க. நீங்க இப்ப கன்ஃபெஸ் பண்றதுக்கு ஃபோர்ஸ் பண்ணீங்களா இல்லையா? இல்ல, நான் என்ன இல்ல? நீங்க என் பொண்ணு கிட்ட பண்ண மாதிரி என் பொண்ணு கிட்ட மட்டும் இல்ல, வேற எந்த பொண்ணு கிட்ட பண்ண முயற்சி பண்ணாலும் அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த போலீஸ்ன்ற பதவியும் கிடையாது, வேலையும் கிடையாது. இங்க பாருங்க மேடம், உங்க பொண்ணு கிட்ட எனக்கு எந்த பர்சனல் ப்ராப்ளமும் கிடையாது. ஆனா எனக்கு பர்சனல் விஷயம் இருக்கே. ஏன்னா இவ ஏன் பொண்ணு. உங்க மேலதிகாரிங்க வேணா உங்களை மன்னிக்கலாம், ஆனா நான் மன்னிக்க முடியாது. ஒரு பொய்யான பழிய போட்டு என் பொண்ணு இல்ல பிராச்சி, பொய்யான பழிய போட்டு இந்த மாதிரி உன்னை உள்ள கொண்டு வந்திருக்க கூடாது. மேடம், நாங்க தான் எப்பவோ இந்த பொண்ணை விட்டுட்டோமே. என்ன சொன்னீங்க? விட்டீங்களா? எப்படி சார் விட்டீங்க? மீடியா கொடுத்த பிரஷர்னால நீங்க விட்டீங்க. ஆனா இவ தப்பு செய்யலங்கறத இன்னும் நீங்க நம்பலல்ல. இப்ப நீங்களே மீடியா முன்னாடி சொல்லுங்க. கன்ஃபஸ் பண்ணுங்க. எதுக்காக பிராச்சியை விட்டீங்க? மீடியாவோட பிரஷர்னாலயா இல்ல இவ மேல தப்பு இல்லன்றதுனாலயா? ஏன்னா இந்த பொண்ணு மேல எந்த தப்புமே இல்ல. சரி, இந்த பொண்ணு மேல எந்த தப்பும் இல்லனா எதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்தீங்க? இதோ பாருங்க மேடம், நடந்தது எல்லாமே ஏதோ தெரியாம நடந்துருச்சு. அதை மாத்த முடியுமா சொல்லுங்க? நிச்சயமா அதை மாத்த முடியாது, ஆனா மன்னிப்பு கேட்கலாம்ல. இப்ப மீடியா முன்னாடி நீங்க இவ கிட்ட மன்னிப்பு கேட்கணும். சீக்கிரமா கேமராமேனை கூப்பிடு. ஒரு லேடி போலீஸையே கேள்வி கேக்குறாங்க. சீக்கிரம். இன்ஸ்பெக்டர் சார், தயவு செஞ்சு இவ கிட்ட இப்ப மன்னிப்பு கேளுங்க.
அம்மா ப்ளீஸ் இட்ஸ் ஓகே. இட்ஸ் நாட் ஓகே பிராச்சி. இவர் உன்னோட இமேஜோட விளையாடி இருக்காரு. உன்னோட இமேஜ் போச்சுன்னா உன்னோட ஃபியூச்சரே போயிடும் தெரியுமா? இப்படிப்பட்ட பொண்ணை போய் நீங்க அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. உங்க காலேஜ் வரைக்கும் இது தெரிஞ்சு அங்க ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா ஒரு பொய்யான பழிய சுமத்தி இந்த பொண்ணை நீங்க இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அதுக்கு காரணம் நீங்க. அதனால மன்னிப்பு கேளுங்க.